கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கலந்து கொண்ட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் இருவரிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டிருப்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிர்வேல். கதிர்வேல், நடந்தது என்ன, விரிவான விவரம்? அதாவது மேட்டுப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில 2 அதிமுக நிர்வாகிகளிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் திருடப்பட்டதாக போலீசில் தற்பொழுது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட அதிமுக பொதுச் செயலாளர் கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றது. முன்னதாக பத்திரகாளியம்மன் கோவில்ல சாமி தரிசனம் செய்த அவர் பின்னர் தனியார் திருமண மண்டபத்துல விவசாயிகளை சந்திச்சிருந்தாங்க. அப்பொழுது அவருக்கு வரவேற்பு அளிக்க கட்சி நிர்வாகிகள் திறனாளர் அங்க கலந்து வரவேற்பு அளிச்சிருந்தாங்க. இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி மர்ம நபர்கள் அந்த கூட்டத்துக்குள்ள அதிமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தங்கராஜ், அதே போல நெல்லித்துறை பகுதியை சேர்ந்த அதிமுக நிர்வாகியான ஆனந்த் அப்படிங்கிறவங்களோட பேண்ட் பாக்கெட்ல வச்சிருந்த சுமார் 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை பிட் பாக்கெட் அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. பின்னர் பணம் திருடப்பட்டது இருப்பது தெரிய அதிமுக நிர்வாகிகள் இருவருமே மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. தற்பொழுது அந்த புகாரின் பேர்ல காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல்.